அத்தியாயம் 11. தப்பிக்க விடு. சுதந்திர ராஜா அல்ல என்கிற மகேந்திரன் என்கிற சாந்தன் என்கிற ராஜி என்கிற சின்ன சாந்தனுக்கு சிறுவயது முதல் சிவராசனை தெரியும். சிவராசன் என்கிற ரகுவரனின் நிஜ பெயர் பாக்யச்சந்திரன் என்பதை தொடக்கம் முதலே அறிந்த மிக சிலருள் அவரும் ஒருவர். சின்னசாந்தன் சிவராசனின் தம்பியுடன் ஒன்றாக படித்தவர். அந்த வகையில் அறிமுகம். விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றியும் அதில் சிவராசனின் செயல்பாடுகள் பற்றியும் சின்னசாந்தனுக்கு நன்கு தெரியும். ஆனால் அவர் அப்போது இயக்கத்தில் இல்லை. 1988 பிப்ரவரியில் சிவராசன் திடீரென்று ஒரு நாள் சின்னசாந்தனை கூப்பிட்டு, உனக்கு சென்னைக்கு சென்று படிக்க விருப்பமா? இயக்கம் அதற்கு ஏற்பாடு செய்யும், நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இது நடந்து சரியாக 2 வருடங்கள் கழித்து 1990ஆம் ஆண்டு பிப்ரவரியில் சிவராசன் சின்னசாந்தனை அழைத்து கொண்டு சென்னை வந்தார். வடபழனி கங்கையம்மன் கோவில் தெருவில் வசித்து வந்த நாகராஜன் என்கிற இலங்கை தமிழர் ஒருவர் வீட்டுக்கு அவர்கள் சென்றார்கள். நாகராஜன் தொழில் முறையில் ஒரு கடத்தல்காரர். சிவராசனுக்கு பலகாலமாக பழக்கமானவர். அவரிடம் சின்னசாந்தன் சென்னைக்கு படிக்க வந்திருக்கும் விஷயத்தை சொல்ல, அன்றைய தினமே நாகராஜனும் சிவராசனும் சாந்தனை MIETக்கு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு அழைத்து சென்று சேர்த்து விட்டார்கள். கையோடு அவரை அழைத்து கொண்டு பாண்டி பஜாருக்கு சென்று வேண்டிய துணிமணிகள் இதர பொருட்களையும் சிவராசன் வாங்கி கொடுத்து MIETலேயே ஹாஸ்டலில் தங்கி கொண்டு கல்லூரிக்கு சென்று படிக்கும்படியும் தாம் அவ்வப்போது வந்து பார்த்து கொள்வதாகவும் சொல்லிவிட்டு சென்றார். படிக்கவும் வைத்து வேண்டிய உதவிகள் அனைத்தையும் செய்து யார் இப்படி தன்னை கவனிப்பார்கள் என்று சின்னசாந்தனுக்கு சிவராசன் மீது மிகுந்த மதிப்பும் விசுவாசமும் உண்டாயிற்று. 15 நாட்கள் ஒழுங்காக கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அதன் பின் ஒரு நாள் வள்ளுவர் கோட்டத்தில் சிவராசனை சந்தித்து பேசி கொண்டிருந்த போது சிவராசன் EPRLF இயக்கத்தை பற்றியும் பத்மநாபாவை பற்றியும் சின்னசாந்தனிடம் சிறிது நேரம் பேசினார். அது ஒரு சமூக விரோத இயக்கம். இந்திய அமைதிப்படையிடம் விடுதலை புலிகளை காட்டி கொடுப்பதே அவர்கள்தான். நீ அவர்களை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சின்னசாந்தன் வியப்புடன் கவனித்து கொண்டிருந்த போதே சிவராசன் பத்மநாபா கொல்லப்பட வேண்டியவர். அந்த பணியை நாம் செய்ய முடிந்தால் அது நம் மக்களுக்கு செய்த பெரிய சேவை என்று சொன்னார். சின்னசாந்தனுக்கு அப்போது 20-21 வயதுதான். அந்த வயதுக்கே உரிய ஆர்வமும் பரபரப்பும் சாகச செயலில் ஈடுபடும் குதூகலமும் இருந்தன. சிவராசனுக்காக EPRLF அலுவலகம் சென்று பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு ஒற்றறிந்து சொல்வதாக உறுதியளித்தார். EPRLF அலுவலகம் சென்னை கோடம்பாக்கத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. சின்னசாந்தன் அங்கே செல்லத் தொடங்கினார். இலங்கையிலிருந்து புதிதாக வந்து இறங்கியிருக்கும் அகதி என்பது போன்ற அறிமுகத்துடன் அங்கே சென்று EPRLF இயக்கத்தின் மீது தனக்கு அக்கறையும் ஈடுபாடும் இருப்பதாக காட்டிக்கொண்டு அங்கிருந்த நபர்களுடன் பரிச்சயம் ஏற்படுத்தி கொண்டார். பேச்சுக்கிடையே அடிக்கடி விடுதலை புலிகள் பற்றி போலியாக கோபப்பட்டு விமர்சனம் செய்து தன்னை அவர்களில் ஒருவனாக அடையாளப்படுத்தி கொள்ளவும் தவறவில்லை. இப்படி EPRLF காரர்களுடன் பழகி அவர்கள் யார் யார், எத்தனை பேர் இருக்கிறார்கள், வந்து போகிறவர்கள் யார், அலுவலகத்தில் என்ன பேசுகிறார்கள், பத்மநாபா எங்கே இருக்கிறார், எப்போது வருவார் என்று கிடைக்கிற ஒவ்வொரு தகவலையும் சிவராசனுக்கு அனுப்பி கொண்டு இருந்தார். 1990 மார்ச்சில் பத்மநாபா ஒரிசாவில் இருந்தார். மே மாதம் அவர் சென்னை திரும்புவதாக சின்னசாந்தனுக்கு தெரிந்தது. உடனே அந்த தகவலை சிவராசனுக்கு தெரியப்படுத்தினார். சிவராசன் ஆயத்தமாக தொடங்கினார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி நாள் குறித்தார்கள். அன்றைக்கு EPRLF அலுவலகத்தில் மத்திய கமிட்டியின் முக்கிய மீட்டிங் ஒன்று நடைபெறவிருந்தது. பத்மநாபா, யோகசங்கரி, கிருபாகரன், கோமரராஜா, புவி, லிங்கம் என்று அமைப்பின் அனைத்து முக்கியஸ்தர்களும் கூடுவார்கள். இந்த தகவலும் கிடைத்ததில் சிவராசன் சுறுசுறுப்பானார். அன்று மாலை 6 மணி அளவில் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் சின்னசாந்தனை காத்திருக்க சொன்னார். ஒரு அம்பாசிடர் காரில் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் பிரிவைச் சேர்ந்த டேவிட் மற்றும் சிலரும் சிவராசனுடன் அப்போது வந்தார்கள். சின்னசாந்தனை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் ஏற்றிக்கொண்டு நேரே EPRLF அலுவலகத்துக்கு சென்றார்கள். சற்று தள்ளி காரை நிறுத்திவிட்டு சின்னசாந்தனை மட்டும் இறங்கி அலுவலகத்தில் பத்மநாபா இருக்கிறாரா என்று பார்த்து வர சொன்னார்கள். சென்று பார்த்துவிட்டு திரும்பிய சின்னசாந்தன், பத்மநாபா அலுவலகத்தில் இல்லை, அருகிலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் EPRLFக்கு சொந்தமானது இருக்கிறது, அங்கே தங்கியிருக்கிறார் என்று தகவல் சொல்ல சிவராசன், டேவிட் மற்றும் உடன் வந்த சிலரும் நேரே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றார்கள். அனைவரிடமும் AK-47 இருந்தது.
ஒரு வெடிகுண்டும் கொண்டு போனார்கள். வெளியே காவலுக்கு நின்ற சின்னசாந்தனுக்கு சிறிது நேரத்தில் உள்ளே துப்பாக்கிகள் வெடிக்கும் சத்தம் கேட்டது. மணி சரியாக இரவு 7. பரபரவென்று உள்ளே போன அனைவரும் திரும்பி வந்து காரில் ஏறிக்கொண்டார்கள். சாந்தனும் ஏறியதும் கார் புறப்பட்டு விட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நாங்கள் தேடி பிடித்த சின்னசாந்தன் என்னும் சுதேந்திர ராஜா அளித்த மேற்படி வாக்குமூலத்தின் மூலம்தான் பத்மநாபா கொலையில் ஈடுபட்ட ரகுவரன், டேவிட் என்கிற பெயர்களின் கூறிய நபர்கள் யார் என்னும் விஷயம் தெரிய வந்தது. சின்னசாந்தனின் வாக்குமூலம் அதோடு முடியவில்லை, இன்னும் இருக்கிறது. சென்னையில் பத்மநாபாவை கொன்றுவிட்டு அம்பாசிடர் காரில் தப்பித்தவர்கள் நேரே தஞ்சாவூர் சென்று அங்கிருந்து கோடியாக்கரை சென்று இலங்கைக்கு தப்பிப்பதுதான் திட்டம். அவர்கள் செங்கல்பட்டு தாண்டும் போதே 2 போலீஸ்காரர்கள் வழிமறித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் சந்தேகமெல்லாம் ஒன்றுமில்லை, வழக்கமான நெடுஞ்சாலை பரிசோதனைதான். காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு எதற்கோ இறங்கியவர்கள் காரை நெருங்கிய அந்த 2 போலீசாரும் வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். வண்டியில் நிறைய ஆயுதங்கள் இருந்தன. AK ரக துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள், இன்னும் பல. டிக்கியை திறந்து காட்டுங்கள். 2 காவலர்களில் ஒருவர் வயதானவர், இன்னொருவர் இளைஞர். கேட்டது இளைஞர்தான். வயதான காவலருக்கு அவர்களை பார்த்து பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று தோன்றிவிட்டிருக்கிறது. இளைஞருக்கு ஒரு முயற்சி செய்து பார்க்கும் ஆசை. அதனால்தான் அவர் டிக்கியை திறந்து காட்டச் சொல்லியிருக்கிறார். டிக்கி தானே, ஓ திறக்கிறேனே என்று சொல்லிவிட்டு சிவராசன் மற்றவர்களை காரில் ஏறச் சொல்லி கஞ்சாடை காட்டினார். அனைவரும் காரில் ஏறிக்கொள்ள சிவராசன் டிக்கியை திறப்பச் செல்பவர் மாதிரி காரின் பின்புறமாக சென்று ஒரு கணம் தாமதித்து சட்டென்று காரை சுற்றி வந்து டிரைவர் சீட்டில் பாய்ந்து ஏறி வண்டியை ஸ்டார்ட் செய்தார். அந்த இளம் காவலர் விடாமல் வண்டியை துரத்த பார்க்க அவர் கையை இழுத்து பிடித்தபடியே வண்டியை ஓட்டிக்கொண்டு சிறிது தூரம் ஓடி ஒரு இடத்தில் கையை விட்டார் சிவராசன். அடி, பலத்த அடி. அதன் பிறகு சிவராசனுக்கு கவலை வந்துவிட்டது. ஒரே வண்டியில் மொத்தமாக அனைவரும் செல்வது ஆபத்து, இன்னொரு வண்டி வேண்டும், மிகவும் அவசரம். விழுப்புரம் அருகே அவர்களுக்கு அந்த இன்னொரு வண்டி கிடைத்தது. யாரோ 3 பேர் ஒரு வெள்ளை மாருதி வேனில் சென்று கொண்டிருந்தார்கள். சிவராசன் அந்த வண்டியை வலுக்கட்டாயமாக நிறுத்தி அவர்களை துப்பாக்கி முனையில் இறக்கிவிட்டு அந்த வண்டியையும் எடுத்துக்கொண்டார். 2 வண்டிகளில் அவர்கள் பிரிந்து ஏறி திருச்சிக்கு சென்றார்கள். அங்கிருந்து மல்லிப்பட்டினம் சென்று ஒரு தோப்பில் தங்கியிருந்து மறுநாள் மாலை படகேறி வல்வேட்டித்துறை போய் சேர்ந்தார்கள். அங்கே பொட்டு அம்மான் அவர்களை வரவேற்று கட்டி தழுவி பாராட்டினார். மறுநாள் பிரபாகரனே நேரில் வந்து பாராட்டினார். அதன்பின் சின்னசாந்தன் தன் படிப்பை விட்டுவிட்டு முழுநேர விடுதலை புலியாகி போனார். இது சின்னசாந்தன் விவரித்த தகவல். மறுபுறம் இங்கே வேனை பறிகொடுத்த நபர் சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்திருக்கிறார். ஆயுதங்களுடன் வேனை கடத்தி கொண்டு போகிறார்கள், திருச்சிக்குத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் துல்லியமாக தகவல் சொல்லியும் சிவராசன் குழுவினரை திருச்சி அடைவதற்கு முன்னாலோ திருச்சியிலோ மடக்கி பிடிக்கவும் கைது செய்யவும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் திருச்சிக்கு சென்று அங்கிருந்து மல்லிப்பட்டினம் போய் அந்த இரவு வரை காத்திருந்து படகு வந்து ஏறி செல்லும் வரை ஒரு நடவடிக்கையும் கிடையாது. போகிறவர்களை பிடிக்க வேண்டாம் என்று மேலிடத்து வாய்வழி உத்தரவுகள் இருந்ததாக பின்னால் சொல்லப்பட்டது. இந்த வழக்கை யாரும் கேட்டுக்கொள்ளாமலேயே CBI எடுத்துக்கொண்டிருக்கலாம். அதற்கான அதிகாரங்கள் எங்களுக்கு உண்டு. தவிரவும் ராஜீவ் படுகொலை வழக்குடன் நெருங்கிய தொடர்புடைய வழக்கு அது. ஆனால் மாநில போலீஸ் மெத்தனம் காட்டுவதைக் கண்டு அதிமுக தலைவர் ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபோது இதனை CBIக்கு மாற்றச் சொல்லி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு மத்திய அரசுக்கு கடிதமே எழுதிய பிறகும் ஏனோ ராஜீவ் கொலை வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவரான கார்த்திகேயன் அதில் அப்போது ஆர்வம் செலுத்தவில்லை. வழக்கை இறுதி வரை கையில் எடுக்கவும் இல்லை. தமிழ்நாடு போலீஸே விசாரிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். இதற்கான காரணம் எனக்கு புரியவே இல்லை. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 12. கொடைக்கானல் கேம்ப். பத்மநாபா கொலை சம்பவம் நடக்கிற வரை தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கு உளவு பிரிவு என்று ஒன்று கிடையாது. கிடைக்கிற ஆட்கள், கிடைக்கிற தகவல்கள், கிடைக்கிற வழிகளில் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இலங்கையிலிருந்தே ஒருவனை அழைத்து வந்து அவனை கல்லூரியில் சேர்த்து செலவு செய்து EPRLF காரன் மாதிரி நடிக்கச் சொல்லி தகவல் சேகரித்து காரியத்தை முடித்து விதமே இதனை புரிய வைத்திருக்கும். பத்மநாபாவை கொன்ற பிறகு பிரபாகரனின் அடுத்த உடனடியான இலக்கு ராஜீவ்காந்தி இல்லை. இந்தியாவின் வடமாநிலம் ஏதோ ஒன்றில் தலைமறைவாக இருந்த இன்னொரு EPRLF பிரமுகரும் இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான வரதராஜ பெருமாள். எப்படியாவது வரதராஜ பெருமாளை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லித்தான் செப்டம்பர் 1990 சிவராசனை திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்பியிருந்தார் பிரபாகரன்.
பத்மநாபாவை வெற்றிகரமாக கொன்று முடித்து திரும்பியவர் என்பதனால் இந்த பணியையும் சிறப்பாக முடிப்பார் என்று நம்பியே அனுப்பினார். திரும்பவும் இந்தியாவுக்கு வந்த சிவராசனுக்கு இம்முறை தோப்புத்துறை ஜெகதீசன் என்ற நபர் உதவி செய்தார். இவர் ஒரு கருவாடு பேக்கரி வைத்திருந்தவர். சென்னையில் குவாலியரில் பயிற்சி முகாம்களில் இருந்த சில இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்களுடன் மெல்ல மெல்ல பேச்சு கொடுத்து அவர்கள் மூலம் வரதராஜ பெருமாள் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க இந்த தோப்புத்துறை ஜெகதீசன் சிவராசனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் விஷயம் அத்தனை சுலபமாக இல்லை. வட இந்தியாவில் அவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறார் என்பதற்கு மேல் ஓர் அங்குலம் கூட தகவல் பெற முடியவில்லை. இந்த முயற்சி நடைபெற்று கொண்டிருந்த போதுதான் 1991 பொது தேர்தல் அறிவிப்பு வந்தது. பிரபாகரனின் ஹிட்லிஸ்டில் ராஜீவ்காந்தி இருந்ததும் இந்த பொது தேர்தலில் அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிடக் கூடாது என்னும் பதற்றமும் மேலோங்கி இருந்தது. வரதராஜ பெருமாளை தேடுவதை நிறுத்திவிட்டு ராஜீவ்காந்தியை குறிவைக்க காரணமானது. இலக்கு ராஜீவ்காந்தி என்பது முடிவானதும் விடுதலை புலிகளின் உளவு பிரிவு தலைவர் பொட்டம்மான் முதலில் சொன்ன விஷயம் தமிழகத்தில் நமக்கென்று ஒரு பிரத்யேக உளவு கிளை அமைத்தாக வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு சிறு காரியத்துக்கும் ஆட்களை தேடிக்கொண்டிருப்பது சிரமம் என்பது தவிர அது ஆபத்தானதும் கூட. எனவே தமிழகத்தில் ஓர் உளவு பிரிவை நிறுவியே தீர வேண்டும் என்று சொல்லி அதற்கான முதல் கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்தார். ஜனவரி 91 முதலாக இந்து மாஸ்டர் என்கிற புலிகள் இயக்கத்தில் அறியப்படும் ஸ்ரீஹரன் என்ற இயற்பெயர் கொண்ட முருகன் என்கிற தாஸை இந்தியாவுக்கு அனுப்பினார் பொட்டம்மான். முருகன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். அவரது தந்தை அங்கே ஒரு சிறு ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தவர். முருகனின் அண்ணன் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த 1987 இலங்கை இராணுவத்தின் ஒரு தாக்குதலில் இறந்தவர். டீச்சர் உத்தியோகம் பார்க்கும் ஒரு அக்கா, 3 தங்கைகள் அவருக்கு உண்டு. அண்ணனின் மரணத்திற்கு பிறகு புலிகள் இயக்கத்தில் இணைந்து சில போர்க்களங்களில் பங்கு பெற்று பொட்டு அம்மானின் நேரடி கவனிப்புக்கு உள்ளாகி இயக்கத்தின் உளவுத்துறைக்கு சென்றவர். பொட்டு அம்மான் முருகனிடம் சொன்ன விஷயம் இதுதான்: நீ இந்தியாவுக்கு புறப்படு. சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தின் உட்புற அமைப்பு, போலீஸ் தலைமையகம், வேறு சில குறிப்பிட்ட காவல் நிலையங்களின் அமைப்பு, இருப்பிடம், உட்புற வெளிப்புற அமைப்புகளை படமெடுத்து அனுப்ப வேண்டியது உனக்கு முதல் பணி. நீ கிளம்பும்போது சுருளி என்ற நபர் உன்னை சந்திப்பார். 2 தங்க பிஸ்கெட்டுகளை கொடுப்பார். அதை கொண்டு போய் சென்னையில் காந்தனிடம் கொடு. காந்தன் இன்னொரு விடுதலை புலி உறுப்பினர். காந்தனை உனக்கு ரகுவரன் அறிமுகம் செய்து வைப்பார். நீ அங்கே சென்று இறங்கியதும் அவர் வந்து உன்னை சந்திப்பார். என்னிடம் ஏதாவது பேச வேண்டுமென்றால் காந்தனின் வயர்லெஸ் மூலம் மட்டுமே பேசு. புறப்படு. 91 ஜனவரி 3ஆம் வாரம் 3 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட ஒரு பிளாஸ்டிக் படகில் முருகன் கோடியாக்கரை வந்து சேர்ந்தார். சிவராசன் அங்கேயே வந்து காத்திருந்து அவரை அழைத்து கொண்டு கோடியாக்கரை மகாலிங்கம் என்கிற நபரின் வீட்டுக்கு சென்றார். குளித்து சாப்பிட்டு விட்டு பஸ் ஏறி சென்னையில் ராபர்ட் பயஸ் என்கிற இன்னொரு விடுதலை புலிகளின் வீட்டில் முருகனை தங்க வைத்தார் சிவராசன். ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். முருகன் முதலில் தமிழகத்துக்கு வரும்போது அவருக்கு சிவராசனை தெரியாது. அப்போதுதான் அறிமுகமாகிறார். சிவராசன் மூலம்தான் ராபர்ட் பயஸும் அறிமுகமாகிறார். ரகுவரன் பொட்டு அம்மானுக்கு வழக்கரம் போன்றவர் என்பது தெரியும். அவருக்கு தமிழகத்தில் சிவராசன் என்று ஒரு பெயர் இருப்பதெல்லாம் தெரியாது. ராபர்ட் பயஸ் வீட்டில் முருகன் தங்கியிருந்தது 5 நாட்கள். அங்கே வந்து போன காந்தன் மற்றும் நிசாந்தன் என்னும் 2 புலி உறுப்பினர்களுடன் தொடர்பு உண்டானது. நிசாந்தன் மூலமாக முத்துராஜா அறிமுகமாகி முத்துராஜா மூலம்தான் முருகனுக்கு பாக்யநாதன் தொடர்பு ஏற்பட்டது. ராயப்பேட்டை முத்தையா கார்டன் வீதியில் உள்ள பாக்யநாதன் வீட்டில் அவரது தாய் பத்மா, தங்கை கல்யாணி, அவளது தோழி பாரதி என்று அனைவரும் முருகனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். பத்மா சற்று தயங்கினாலும் விரைவில் முருகன் அங்கே தங்க அனுமதி கிடைத்தது. ஆங்கிலம் படிக்க சென்னை வந்தது மாதிரி சொல்லிவிட்டு சபரி இன்ஸ்டிடியூட்டில் போய் சேர்ந்தார் முருகன். எல்லாம் ஒரு சில நாட்கள்தான். அவர்களுக்குள் எதையும் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் பின்னால் ஏற்படவில்லை. பாக்யநாதனின் மூத்த சகோதரி நளினி வில்லிவாக்கத்தில் தனியே வீடு எடுத்து தங்கியிருக்கும் விஷயம் முருகனுக்கு தெரிந்தது. குடும்ப சண்டைகள் பற்றியும் கருத்து விரோதங்கள் பற்றியும் கேட்டறிந்தார். அடடே, ஒரு சின்ன சமாதான முயற்சி செய்தால் தப்பில்லையே. முருகன் நளினியை அவரது அடையாறு அலுவலகத்தில் சென்று சந்தித்தார். பிறகு அச்சந்திப்பு நளினியின் வீட்டில் தொடர்ந்தது. நளினி ராயப்பேட்டை வீட்டுக்கு வந்தார். முருகன் வில்லிவாக்கத்துக்கு போனார். பேசி இருவரும் ஒருவரையொருவர் மிகவும் விரும்ப ஆரம்பித்தார்கள். அதுதான் ஆரம்பம்.
நளினிக்கு முருகன் மீது உண்டான காதலை எப்படி வகைப்படுத்துவது என்று தெரியவில்லை. முருகன் அவரிடம் அதிகம் பேசியதெல்லாம் இலங்கையில் அமைதிப்படை வந்திருந்த காலத்தில் நிகழ்ந்த கொடுமைகளை பற்றித்தான். நளினிக்கு இலங்கை தமிழர்கள் மீதும் விடுதலை புலிகள் மீதும் அனுதாபமும் ஈடுபாடும் உண்டாவதற்கு முதன்மையான காரணம் முருகனின் பேச்சுக்களே. ஒருபுறம் நளினியுடனான காதலை வளர்க்கத் தொடங்கிய அதே சமயம் முருகன் தான் வந்த பணியையும் மறக்கவில்லை. பொட்டு அம்மான், சுசீந்திரன், ரவி என்ற 2 உதவியாளர்களை ட்ரெயின் செய்து முருகனுக்கு உதவியாக இருக்கும்படி அனுப்பி வைத்திருந்தார். முருகன் தமிழகத்தில் விடுதலை புலிகளுக்கான உளவு அமைப்பை மிக வலுவாக வேரூன்றச் செய்யும் பணிகளை ஆரம்பித்து நிறைய தொடர்புகளை வளர்த்து கொண்டு பொட்டு அம்மான் கேட்ட தகவல்களை அவருக்கு அனுப்பத் தொடங்கினார். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகள் அமைப்பின் தமிழக உளவு பிரிவுக்கு முருகன் பொறுப்பு. அந்த வகையில் அவருக்கு பாஸ் பொட்டு அம்மான். அதே சமயம் ராஜீவ்காந்தி படுகொலை என்னும் அசைன்மெண்ட்டுடன் தமிழகத்துக்கு வந்திருந்த சிவராசனுக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது முருகனின் கடமை. அந்த அசைன்மெண்ட்டை பொறுத்தவரை சிவராசன் தான் அவருக்கு பாஸ். தனது பணியை எத்தகையது, தனது பொறுப்பு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது முருகனுக்கு நன்றாக தெரியும். சிறு பிசகு இல்லாமல் சொன்ன வேலையை முடிக்க முனைப்புடன் செயல்பட ஆரம்பித்தார். அவரது முதல் திட்டம் கொடைக்கானலில் ஒரு ட்ரைனிங் கேம்ப் அமைப்பதாக இருந்தது. அத்தியாயம் முற்று.